கன்னி மூலை என்றால் என்ன? அந்த மூலை வெட்டுப்படலாமா? தெற்கு மேற்கு சந்திக்கும் இடம் தென்மேற்கு கன்னி மூலை அப்படின்னு சொல்வது உண்டு. சவுத் வெஸ்ட் கார்னர் மகாமேரு மூலை, திருவண்ணாமலை மூலை. சவுத் வெஸ்ட் கார்னருங்கிறது உயரமா இருப்பதை முழுவதும் உயரமா இருந்துச்சுன்னா அது கன்னி மூலை. ஒரு வீட்டில் கன்னி மூலையில உயரமா நீங்க வாட்டர் டேங்க் வைக்கணும், வெயிட்டா வைக்கணும். ஒரு ரைஸ் மில்ல நீங்க அந்த இடத்துல ஒரு நல்ல தரமா ஒரு வெயிட்டா இருக்கிற மெஷின் வைக்கிறது. ஒரு கடை நீங்க வச்சிருக்கீங்க, அங்க தெராசை கொண்டு போய் வைக்கிறது. ஒரு இரும்பு கடை வச்சிருக்கீங்க, தெராசு வைக்கிறது. ஒரு மேற்க பார்த்த விடைக்கு கன்னி மூலையில நீங்க கேஷ் கவுண்டர் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்பு. ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு கன்னி மூலை வெட்டுப்பட்டால் தென்மேற்கே நமக்கு கிடையாது சார். அந்த மூலையில நாங்கள் காலியா விட்டுட்டோம், போர்ட்டிக்கோ போட்டுட்டோம், கன்னி மூலை நமக்கு கிடைக்கல, மனையே நமக்கு வேற ஆள் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த மனை சிறப்பு கிடையாது. தென்மேற்கு ஷார்ப்பா 90 டிகிரி இருக்கணும். அந்த மூலை வெட்டு இருக்கக்கூடாது. வெட்டு இருந்தால் ஆரோக்கியத்தில் கிடையாது, வருமானத்தில் பிழை ஏற்படும். ஸோ அதனால கன்னி மூலை 90 டிகிரி ஷார்ப்பா இருக்கிற மாதிரியும், கன்னி மூலை பெட்ரூமும், கன்னி மூலை சார்ந்து பூஜை அறை இருப்பது சிறப்பு. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வணக்கம்.